இந்த 3 பெண்களும் உதயநிதியின் ஆபாச பேச்சை ரசிப்பார்களா? இந்த 3 பெண்கள விடுங்க மொத. நான் என்ன கேட்கேன், இப்போ அந்த 3 பெண்கள பார்த்து வேற ஏதோ ஒரு ஆளு, வேற டிவிகே கட்சியே இருக்கட்டுமே, ஒருத்தன் இந்த 3 பெண்கள பார்த்து பேசினா ஒத்துக்குவாங்களா? மொத துர்கா ஸ்டாலின் அவங்களா இருக்கட்டும், இல்ல கனிமொழி அவங்களா இருக்கட்டும், கிருத்திகா உதயநிதி தான் ஒத்துக்குவாங்களா? இல்ல மு.க. ஸ்டாலின் தான் ஒத்துக்குவாரா? இல்ல நம்ம உதயநிதி ஒத்துக்குவாரா? இல்ல உதயநிதி மாவன் இன்பநிதி ஒத்துக்குவாரா? நான் என்ன கேட்கேன், அவரை கைது பண்ணதுக்காக இப்படி போராட்டம் பண்றீங்களே, உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு பெண், அது அம்மாவா இருக்கலாம், இல்ல தங்கையா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், ஏதோ ஒரு முறையில உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு பெண் இருப்பாங்க. அந்த பெண்ணையும் சேர்த்து பேசுற மாதிரி தானே. அது வந்து ஆபாசத்தின் அருவருப்பின் உச்சம். ஆனா அதை பத்தி யோசிக்காம எதுக்காக போராட்டம் பண்ணணும், அதுக்காக போராட்டம் பண்ணணும், எல்லாத்துக்காக போராட்டம் பண்ணணும். அப்புறம் நீங்களும் அடிமைகள் இல்லையா, கொத்தடிமைகள் நிரூபிக்கீங்க. அதாவது ஆனா இதுல என்ன ஒரு காமெடினா, தமிழ்நாடு இந்த ஒரு ஆளை அதுவும் இந்த கேஸுக்காக கைது பண்ணி இதுக்காக போராட்டம் பண்ணி நீ தமிழ்நாடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு நடுநிலையான மக்கள் வந்து பார்த்தா தெரியும். இந்த முதல் மரியாதை காதலால இங்க நிறைய பேத்துக்கு மரியாதைலாம் போச்சு. நான் என்ன சொல்றேன், இவங்களோட உறவை பத்தி நான் தப்பா பேச வரலங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகரா இருக்கும்போது வேற, அது ஒரு ரூமரா மாறிடும், ஒரு புரளியா மாறிடும் வேற. ஆனா இப்போ ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரிஷா அவர்கள் உண்மையிலேயே விஜய் அவர்கள் அக்கறை இருந்தாலும், இல்ல விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மேல அக்கறை இருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும், என்னையும் நம்பி சில மக்கள் ஓட்டு போட்டு எனக்கான ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க, அந்த பதவிக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீங்க வந்து வேஷ்டி சட்டை போட்டா மட்டும் முதலமைச்சர் கிடையாது. இங்க வந்து இனி சிஎம் நாட்கள் இருக்க வரைக்கும் சிஎம் முதலமைச்சர் நீங்க அந்த மாதிரி இப்படிமா ஒரு ரெஸ்பான்சிபிள் அதிகமா இருக்கு. உங்களை பத்தின ஏதாவது ரூமர்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எப்பண்டா அவரும் வெயிட் பண்ணக்கூடியவங்க, அதை போட்டு ஏதாவது கலாய்க்க தான் செய்வாங்க. நான் சொல்றேன், நீங்க சமூக வலைதளத்துல பதிவு விட்டுறீங்க, அப்ப அதுக்கான எதிர்வினையை எதிர்கொண்டுதான் ஆகணுங்க. இப்ப நான் சொல்றேன், திருச்சார்களை எங்கேயாவது பார்த்தா தளபதியை கேட்டதா சொல்லுங்க அப்படிங்க. என்னை கூடிய சீக்கிரத்துல சிஎம் விஜயர்களை பார்த்து நான் சூரியவம்சம் படத்துல பஸ் ஸ்டாப்ல வச்சு அக்கா கேட்டதா சொல்லுங்க அம்மாமலா, அதை எவனா விஜய் அவர்களை பார்த்து திருச்சார்களை கேட்டதா சொல்லுங்கன்னு கூடிய சீக்கிரம் கேட்க தான் போறான். அந்த நாள் ரொம்ப நாள்லாம் பக்கத்துல தூரம்லாம் கிடையாது, பக்கத்துலயே தான் இருக்கு. இவங்க 2 பேரும் உறவை இப்போ பிரச்சனை வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லைங்க, வெளிப்படையா வெளியே கொண்டு வரும்போது நிறைய வினைகளை வரதான் செய்யும், எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களால உங்க 2 பேரும் உறவால இப்போ யாருக்கு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை. 2 கட்சிக்காரங்க அடிச்சுட்டு இருக்காங்க, இந்த 2 கட்சிக்காரங்க நடுநிலையான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நடுநிலையான மக்கள் மட்டும் பாதிக்கப்படும், போலீஸ்காரங்க, அந்த போலீஸ்காரர் பாருங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காரு உதயநிதி வீட்டுல போயிட்டு. இதெல்லாம் அவருக்கான அவசியமா உங்க 2 இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறது? அவரை பார்த்தாவே பாவமா இருக்கு. போலீஸ்காரோட பிள்ளைங்களோட நண்பர்களோ இல்ல ஒரு மனைவியோட நண்பர்களோ யாராவது இன்னொரு வீட்டுக்கு அப்படி கெஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நாடாகல தனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சு அதை தேவையில்லாம அந்த குடும்பத்துக்குள்ள போய் ஒரு நடிகர் அவரோட குடும்பத்தை இழந்து உயிரை விட்டு அந்த ஆள் போயிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு நடிகையால ஒரு முதலமைச்சரால இங்க ஒரு நாடே படாபாடுபட்டு இருக்கு. எங்க போய் முடிய போகுதோ?